ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான நார்ச்சத்து அதிகம் நிறைந்த வாழைப்பூவில் வடை செய்யலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம தோட்டத்தில் உள்ள வாழைப்பூவை பறிச்சுக்கலாங்க. இப்போ வாழைப்பூவை சுத்தம் பண்ணிக்கலாங்க. வாழைப்பூவில் மேலே உள்ள 2 தோலை நீக்கிக்கலாங்க. 3வது வர அந்த தோலில் உள்ள பூவை எடுத்து வச்சுக்கலாங்க. வாழைப்பூவில் இந்த கீழே இருக்க அந்த சின்ன பீஸையும் உள்ளுக்குள்ளே பிரித்தோம்னா மொட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த பீஸையும் 2யும் எடுத்துடணுங்க. இது 2யும் நீக்கிட்டு தான் வாழைப்பூவை நம்ம செய்யணுங்க. இது 2யும் வச்சுட்டு நம்ம சமையல் பண்ணும்போது ரொம்ப துவர்ப்பாக இருக்குங்க. அதனால் இது 2யும் எடுத்துகிட்டு தான் நம்ம சமையல் பண்ணணுங்க. இப்போ இந்த வாழைப்பூவில் இந்த 2 பகுதியை நீக்கிட்டு வாழைப்பூ வடை செய்யும்போது வடை ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. வாழைப்பூவில் அதிக அளவு மற்ற காய்கறிகளை காட்டிலும் இரும்புச்சத்து, நார்ச்சத்து, வைட்டமின் சி, கே, இ அதிகமாக இருக்குங்க. 1 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த கடலைப்பருப்பில் சுடுதண்ணி ஊற்றி 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சனால பருப்பு பாருங்கள் நல்லா ஊறி நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்குங்க. ஊற வச்ச இந்த கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. மிக்சியில் பருப்பை தண்ணி ஊற்றாமல் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. 1 கைப்பிடி கொத்தமல்லி தலையை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. 1 கொத்து கருவேப்பிலையை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாவை சின்னதாக வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கலாங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. வாழைப்பூவில் பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் அதிகமாக இருக்குதுங்க. இந்த வாழைப்பூவை வாரத்தில் 1 டைம் எடுத்துக்கொண்டாலே போதுங்க. இரத்த சோகை முற்றிலும் குணமாகும். 100 கிராம் வாழைப்பூவில் 2.2 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குதுங்க. வடை செய்கிறதுக்கு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாங்க. வடை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டோம்னா வடையை கருகாமல் சூப்பராக ஈஸியாக போட்டு எடுத்துடலாங்க. அடுப்பில் இரும்பு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் வடையை தட்டி போட்டுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்குன்னே வருங்க. எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறம் லைட்டாக எண்ணெய் பொங்குறது கம்மியாகுங்க. அந்த டைமில் திருப்பி போட்டுக்கலாங்க. சர்க்கரை நோயாளிகள் இந்த வாழைப்பூவை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு சர்க்கரையோட அளவு குறையுங்க. பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் இந்த வாழைப்பூ வடையை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் ஏற்படும் வயிற்று வலி மற்ற பிரச்சனைகள் அனைத்தும் குறையுங்க. நார்ச்சத்து அதிகம் நிறைந்த இந்த வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை முற்றிலும் குணமாகுங்க. வாழைப்பூவில் 90% நீர்ச்சத்து அதிகமாக இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த வாழைப்பூ வடையை எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. இந்த வாழைப்பூ வடையை இதே மாதிரி நான் சொன்ன இதே மெத்தடில் இதே அளவுகளோட செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களையும் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க.
வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வாழைப்பூ வடையை இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே வருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.